அடுத்த 3 ஆண்டுகளுக்கான சுயநிதி பள்ளிகளின் புதிய கல்விக் கட்டணம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நிர்ணயம் செய்யப்படும் என்று கல்விக் கட்டண நிர்ணயக் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு கட்டண நிர்ணயக் குழு அறிவித்த கல்விக் கட்டணம் வரும் மே மாதம் காலாவதியாகிறது. அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கான கல்விக் கட்டணத்தை நிர்ணயிப்பதற்காக தனியார் பள்ளிகளிடமிருந்து வரவு செலவுகள் கணக்கு மற்றும் கருத்துக்களையும் கேட்பதற்கான கலந்தாய்வு சென்னை டிபிஐ வளாகத்தில் உள்ள சுயநிதி பள்ளிகள் கட்டண நிர்ணயக் குழு அலுவலகத்தில் வெள்ளியன்று துவங்கியது. இதுவரை கட்டணம் நிர்ணயிக்கப்படாத 446 துவக்கப்பள்ளி, 464 மேல்நிலைப் பள்ளி என மொத்தம் 910 பள்ளிகளிடமிருந்து அடுத்த 3 வார காலத்திற்குள் கருத்துகள் கேட்கப்படுகிறது. கடந்த முறை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வரும் மே மாதத்தில் கட்டண நிர்ணயம் காலாவதியாகும் 11,626 பள்ளிகளிடமும் கருத்துகள் கேட்கப்பட்டு மொத்தமுள்ள 12,536 சுயநிதி பள்ளிகளின் கல்விக் கட்டணம் தீர்மானிக்கப்படும். இதன் விவரம் வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஆன்லைனில் வெளியிடப்படும் என சுயநிதி பள்ளிகளின் கட்டண நிர்ணயக் குழு தலைவர் நீதிபதி சிங்காரவேலு தெரிவித்தார். 2009 ஆக்டினுடைய சகல ஷரத்துகளும் பயன்படுத்தப்படும். உயர்நீதிமன்ற கொள்கைகள் பயன்படுத்தப்படும். எல்லா கொள்கைகளையும் பயன்படுத்தி, சுமூக கொள்கைகள் பயன்படுத்தி, நியாய அடிப்படையில் கல்வி கட்டணம் இதுவரை அமுலில் இல்லாத பள்ளிகளுக்கு, அமுலில்னா முடிய போகிறது 2013 மேயோட முடிய போகிற பள்ளிகளுக்கு புதிதாக கல்வி கட்டணம் 12,536 ஆகஸ்டுக்குள், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடியறது உள்ள, அடுத்த கல்வியாண்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடியறது உள்ள பள்ளி கட்டணம் ஆன்லைனில் தெரியப்படுத்தப்படும். இதுவரை கல்விக் கட்டணத்தை மட்டும் தெரிவித்த நிலையில் இம்முறை கல்விக் கட்டணம் குறித்த தீர்ப்பும் வெளியிடப்படும் என்று தெரிவித்த சிங்காரவேலு, நாள் ஒன்றுக்கு 100 பள்ளிகளின் கருத்துக்களும் வரவு செலவு கணக்குகளும் சரிபார்க்கப்படும் என்றும் கூறினார்.